ஆம், சட்டத்தரணி வழக்கறிஞர் என்ற சொற்பதங்கள் சட்டத்தினோடு இத்தரணியில் நீதியை நிலைநாட்டுகின்ற கடமையை பொறுப்பை கொண்டவர் என்ற இந்த உலகத்தின் வளமையாக இருக்கக்கூடிய அறத்தை நிலைநிறுத்துவர்கள் என்பதனால் அவர் வழக்கறிஞர் என்று பொருள் தரும் வகையில் சட்டவாளர்களின் நாமங்கள் அமையப்பெற்றன. சட்டவாளர் எனினும் அண்மையில் தன் சார்பில் வழக்கு பேசுவதாக கூறிய சட்டத்தரணி ஒருவர் தன்னிடமிருந்து 44,50,000 ரூபாவை கட்டணமாக பெற்று தன்னை ஏமாற்றி விட்டதாக பௌத்த விக்கு ஒருவர் கொழும்பு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தபோது அந்த அந்த வழக்கு தீர்ப்புகளெல்லாம் 5 இது வந்தது இல்லையேன்னு அதுதான் சொல்லுறேன். பிரஸ்தாப சட்டத்தரணி வழக்காளியாகிய பௌத்த பிக்கு ஏமாற்றியதை உயர் நீதிமன்ற நீதியரசர் உறுதி செய்து பிரஸ்தாப சட்டத்தரணியின் பதவியை விருதாக்கி தீர்ப்பு வழங்கியதுடன் 30 லட்சம் ரூபாவை பௌத்த பிக்கூட மீள ஒப்படைக்குமாறு மிச்சம் 15 லட்சம் 14 லட்சம் அது அவருக்கு பிக்கூட மீள ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கியமை அனைவருக்கும் அறிந்தது. அப்படி பிக்கு மாதிரியே ஏமாற்றி பிக்குவே பௌத்தர்கள் இறைவனுக்கு சமமாகவே நம்மளுக்கு தொட்டு கும்பிடுறோம். அவருக்கு இந்த வேண்டால் எங்களுக்கு நீதிக்கும் அந்த சோதனை நீதியில் ஓட்டை இல்லை, சட்டத்தில் ஓட்டைன்னு சொல்லக்கூடாது, நீதியை அடித்து நொட்டிக்க விட்டாங்க. என்ன இந்த செயின் பிளாக்கு போட்டு ஏற்றினமே இங்குதான் நீதியை நிலைநாட்டுகின்ற மிகப்பெரும் தார்மீக பொறுப்பை குறித்த சட்டத்தரணி உதாசீனம் செய்திருப்பது தெரிகிறது. உண்மையில் சட்டத்தரணிகளாலேயே மக்களுக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும். எனினும் சட்டத்தரணிகளுக்கான கட்டணம் என்பதை செலுத்த முடியாத சூழ்நிலையில் ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்காமல் போகின்றது. பின் 50 லட்சம் 60 லட்சம் கேட்டால் தெரியும். இந்த அரசு சட்டத்தரணிகள் சில பேர் ஏழை மக்களுக்கு இலவசமாயெல்லாம் செய்கிறது தெரியுமா உனக்கு? அதுவே ஏழை மக்கள் இருந்தால் நீங்கள் போய் அந்த கோர்ஸில் கேட்கலாம். இந்த எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு அந்த அரச சட்ட நியாயம் இருக்கணும்னு கேட்டால் அவன் நல்லவன் கட்டவே எங்களுக்கு தெரியாது, அதுக்கு தெரியாது. ஃபேமஸ் டாக்டர்ன்னு சும்மா சொல்லி கொண்டு காசை வாங்குவாங்க, அது வேறு. அப்படின்னு இருக்கணும் மக்களுக்காக இலவசமாக. ஏழை மக்கள் கஷ்டப்பட்ட ஜனமடா போய் என்ன செய்யணும்? அப்புறம் அதுக்காக எனவே பொது நீதியை நிலைநாட்டும் பொருட்டு உமது சட்டத்தரணிகள் கட்டணமின்றி நீதிமன்றங்களை தோன்றி நீதியை நிலைநாட்ட வேண்டும். இவ்வாறு நீதியை நிலைநாட்டும் போது அதனால் ஏழை மக்கள் நன்மை பெறுவேன். அதன் மூலம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகின்ற அறம் இந்த மண்ணில் நிலைநாட்டப்படும். பகுத்துண்டு எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு எல்லாரும் செய்து சமமாக இருக்கும். இது காசு 44 லட்சம் ரூபா காசை வாங்கணும். இன்னொரு கடவுளை நம்ம தரவழைக்கு எங்களுக்கு கிட்னி போனாலே சரி கதை. கிட்னி மாற்றணும்னாலே நாங்கள் பேசாமல் இருக்க வேண்டிய, அது போவோம் நாங்களும் போக வேண்டி போட்டு இருக்க வேண்டிய. எங்கே ஒரு காசுக்கு 40 லட்சம் 50 லட்சம் ஏதோ எங்களுக்கு கடவுள்